அத சொல்லு. சித்தார்த் காலையில எழுந்து ஐயப்பனுக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில இருக்கிற முற்றத்துல தானே குளிப்பான். சுவாமியே சரணமையப்பா. அவன் குளிக்கிற தண்ணில இந்த விஷக்கொலைய முக்கி எடுத்தோம்னா அப்புறம் அந்த தண்ணியில குளிச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் உடம்பு எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி அடுத்து கொஞ்ச நேரத்துல அரிக்கிற இடத்துல எரிச்சல் தாங்க முடியாம சித்தார்த் தேய்க்க ஆரம்பிச்சிருவான். அப்படி தேய்க்கும் போது அவன் எரிச்சல் தாங்க முடியாம உடனே அவன் மாலையை கட்டிடுவான். இல்லனா அவன் கழுத்துல தேய்க்கும் போது அந்த மாலை தானாவே கழண்டு விழுந்துரும். சூப்பர் சூப்பர் தமன்னா. இத பண்ணா கண்டிப்பா சித்தார்த்த அரிப்பு தாங்காம மாலையை கட்டிடுவான். ஏன்னா அப்படி அரிக்குதே. அக்கா கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விடுங்க. சாரிக்கா. ஆமா தமன்னா, சித்தார்த்த மட்டும் மாலையை கழட்டிட்டா அந்த தாய்லாந்துக்காரி தன்னால உன் உடம்புக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் நாம நினைச்ச காரியம் எந்த தடை இல்லாம நடந்துரும். நல்ல ஐடியா. மனு இந்தா புடி. பாத்துட்டா பாத்துட்டா. இருத்தமண்ணா ஒரு நிமிஷம் வாங்கிக்கிறேன். அக்கா அக்கா அங்க பாருங்க, அங்க வச்சிருக்காங்க வாளிய. டேய், யார் கண்ணிலையும் நீ பற்றக்கூடாது. முக்கியமா அந்த ராணி கண்ணில் பற்றவே கூடாது. அப்படி பட்டும் என்ன ஏதுன்னு 100 கேள்வி கேட்டு நம்மள கொன்னுடுவான். அக்கா அப்படி அவ மட்டும் என்ன ஏதுன்னு கேட்டா, என்ன ஏதுன்னு நீயே பாத்துக்கன்னு இந்த செடி அவ கையில கொடுத்துருவோம். அப்புறம் எனக்கு வந்த மாதிரி அவளுக்கு அரிப்பு வரும்ல. சித்தப்பா, அவள் என்ன உங்களை மாதிரி நினைச்சீங்களா? அவனுக்கு தெரியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அவளுக்கு இத பத்திலாம் நல்லாவே தெரியும். ஆமந்தமண்ணா, நீ சொல்ற மாதிரி அந்த ராணி ஒண்ணும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. எல்லா விஷயமும் அவளுக்கு நல்லா தெரியும். சரி சரி, பேசுறதெல்லாம் போதும். மனோ, சித்தார்த் வரத்துக்குள்ள இந்த விஷக்கொலையை எடுத்துட்டு போய் அதோ வச்சிருக்காங்க பாரு, அவன் குளிக்கிறதுக்கான தண்ணி, அதுல நல்லா முக்கி அப்படியே வச்சு நல்லா ஒரு சுத்து சுத்திட்டு வா. நானா நான்லாம் போக மாட்டேமா. மாமா மாமா நீங்க போங்க மாமா. போங்க மாமா. ஏற்கனவே இந்த செடியை தொட்டதுனால நான் படுற வேதனை பத்தாதா? கூப்பிட்டுருவீங்க போல இருக்கேன். வாய முடுங்க. மாமா போ சொல்லுங்கம்மா. சீக்கிரம் யாராவது வந்து போறேன் எரியா. ஐயோ என்ன நடக்க போதோ என்னவோ. ஓகேமா. ஆமா, சித்தார்த்துக்கு எந்த சந்தேகமும் வராதுல்ல?
அவன் அந்த தண்ணியை ஊத்தி குடிச்சிருவான்ல. ஏய், இது நம்ம வீடுடா. வீட்டுக்குள்ள அவனுக்கு என்ன சந்தேகம் வரப்போகுது? வழக்கம் போல அந்த தண்ணியை எடுத்து மேல ஊத்திக்குவான். அதுக்கப்புறம் கதறு கதற போறான். ஓகே. அத்த, அப்போ அந்த மாலை கண்டிப்பா அருந்து விழுந்துரும். இல்லன்னா அவனே கட்டி வச்சிருவான் தானே? எனக்கு இது கண்டிப்பா நடக்கும் தமன்னா. அக்கா, எனக்கு வெறும் கையில பட்டதுக்கு இப்போ வரைக்கும் என்னால அரிப்பை தாங்க முடியல. ஆனா அவனுக்கு உடம்பு முழுக்க கண்டு கண்டா வீங்க போகுது. என்ன பாடுபட போறானோ தெரியல. என்ன அவஸ்தைப்பட போறான்னு நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். எப்படியோ அவனோட ஐயப்ப சாமி மாலை கழன்றோம். அந்த ஜார்ஜினியா அக்கா வந்துருவாங்க. அவ்வளவுதான். ஐயோ, அத நினைச்சாதான்டா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இப்ப உங்க விளையாட்டெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க.